ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாங்க. ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் அப்படியே மிஸ் பண்ணாம இருக்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள் வந்தாச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய புதிய 2024 உண்டான அறிவிப்பை என்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியிட போறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தகவலை வெளியிட போறதா சில அபிஷியலான நியூஸ்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இதுல பிஜிடிஆர்பியில புதிதாக மாற்றப்பட்ட சிலபஸை வெளியிடுவோம் அப்படின்ற தகவலும் நமக்கு ஆச்சரியத்துக்கு உட்பட்டதுங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் புதிய சிலபஸ் மாறுமா? இந்த கேள்விக்கு இதுவரை ஆசிரியர் தேர்வு வாரியம் மௌனமே காத்துட்டு இருக்கு. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பியோடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸை நமக்கு வெளியிடுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். மாற்றப்பட்ட சிலபஸ், ஸோ புதிய அறிவிப்புகள் அனைத்தும் உங்களை நோக்கி விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்குண்டான பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணிகள் முடிவடையும் தருவாயில இருப்பதனால நீங்க கவலையே பட வேண்டாம். அடுத்து ஸோ எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட், ப்ரொஃபஷனல் லிஸ்ட் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுவாங்களாம். நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்எலிஜிபிள் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருக்கிறவங்களுக்கு, சிலர் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னீங்கன்னா, ஸோ அந்த தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு இணையா இருக்கு, அந்த ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனுடைய நீங்க வந்து எடுத்து காட்டணும் கவர்மெண்ட் கெஜெட்ல. ஸோ இந்த டிகிரி வந்து நான் இதுக்கு ஈக்குவலண்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க செக் பண்ணி அதை டிஆர்பிக்கு நீங்க மெயில் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய சர்டிபிகேட் செல்லுபடி ஆகும். ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வியுடைய பேட்டர்ன். ஸோ இந்த என்ன வகையில் படிச்சீங்க, டிப்ளமா படிச்சீங்களா, 10th படிச்சீங்களா, 12th படிச்சீங்களா, டிகிரி படிச்சீங்களா, டேரக்டாக நான் டிகிரி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டடியோடைய பேட்டர்ன் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ஷனில் போயிடுவீங்க. ஸோ அதுக்கு இருக்கிறவங்க அப்ளை பண்ணவே வேணாம், உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. மற்றபடி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் சம்மந்தமான இஷ்யூவில் இருக்கிறவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து நீங்கள் டிஆர்பி போர்டுக்கு மெயில் பண்ணலாம். அவங்க உங்களை கண்டிப்பா நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்ல உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அலோகேட் ஆன சீட் அப்படியே தாங்க இருக்கு. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.